வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக கடகராசியை பொறுத்து தங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சனி பகவான் நேரடி பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் சில நோய் தொற்றுகளால் தங்கள் உடல்நல பிரச்சனைகளை உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நலமாக நீங்கள் அனுபவிப்பதில் நீங்கள் உங்களின் சக்தியை இழந்துவிட்டதாக உணர்வீர்கள். மேலும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் நல்ல நிலையில் உங்கள் வசம் இருக்காது. இதன் விளைவாக நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாலும் மற்றும் குறிப்பாக உங்கள் பங்குதாரராலும் சிரமங்களை சந்திக்க நேரிடும். ஆகவே சற்று தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் கவனமுடன் செயல்படுங்கள். கடகராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் நிதி சார்ந்த முடிவுகளில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் சாதகமான நல்ல ஆதாயம் சார்ந்த விளைவுகளை அனுபவிப்பீர்கள். மேலும் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பண நஷ்டத்திலிருந்து வெளிவரவும் இந்த வாரம் மிகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல பல விஷயங்களை உங்களின் பாதையில் வரத் தொடங்குவதை கைப்பற்றி வாழ்வில் முன்னேற வேண்டும். கடகராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நடக்கும் சில எதிர்மறையான சூழ்நிலைகளால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உருவாகும் குழப்பத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வீட்டு உறவுகளுக்கு இடையில் எரிச்சல் மற்றும் ஒரு இடைவெளி உங்களுக்குள் தோன்றும். கடகராசியில் சிறு வணிக உரிமையாளர்களுக்கு இந்த வாரத்தில் அரசு துறை அல்லது எந்த அரசு அதிகாரியிடமிருந்தும் சரியான ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது என்பதால் உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படலாம். இருப்பினும் இவை யாவும் இருந்த போதிலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் சரியான திசையில் நீங்கள் கடினமாக உழைப்பது உங்களுக்கு மிகவும் உதவியாகவும் மற்றும் ஆதாயம் தருவதாக இருக்கும். இந்த வாரம் கடகராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் தங்களின் கல்வி கற்றலில் வெற்றிகரமாக ஒரு படிநிலை அமையும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் நீங்கள் உங்களின் போட்டித் தேர்வுகளில் நல்ல விதமாக வெற்றி பெறுவீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மன உறுதியையும் அதிகரிக்கும் சூழல் உருவாகும். இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் மன அழுத்திலிருந்து விலகி மன மகிழ்ச்சியுடன் நேர்மறையான எண்ணங்களில் படிப்பதற்கு கவனம் செலுத்துவீர்கள். அதனால் வருங்காலம் உங்களது கல்வி கற்றலில் நல்லதொரு காலமாக இருக்கும் என்பதை நம்பலாம். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி அவரது நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.